ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆஃபீஸ் நம்மளாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐடியில். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னா பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னாக்கா ரொம்ப வேல்யூபிள் ரீசோர்ஸ், அதாவது ஹை ப்ரோஃபைல் இருக்கவங்கள தான் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் மைக்ரோசாஃப்ட்னு ஒரு இதுக்கு ஒர்க் பண்ணேன். எவர்கிரீன் அப்படின்றதுக்காக யார் டாப் ஹெட்டோ, யார் சிஇஓவோ, யாரோ பிஸ்னஸ் ஓனரோ அவங்கள தான் அனுப்பி விடுவாங்க. ஏன்னா இது எவர்கிரீன் ப்ராஜெக்ட், இதனால எனக்கு நிறைய ரெவென்யூ கிடைக்கும், இதனால நிறைய பிரயோஜனம்னு. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஹெவனில் வேதம் சொல்லுது 10,000 எக்ஸ்போனன்ட் ஆஃப் 10,000, 10,000 மல்டிப்ளிகேஷன் அத்தனை தூதர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் எல்லா தூதரையும் பார்த்து இன்டர்வியூ பண்ணாரான்னு தெரியல, ரிஜெக்ட் பண்ணிட்டு he himself came down. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்தது. he had a most valuable project, evergreen project. அது யாருன்னா you and me. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. I want you to feel it in your heart. ஏன்னா ஒரு தூதரை அனுப்பி இதை சேவ் பண்ணிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஒருவேளை தூதர் தோத்துட்டா நானும் நீங்களும் நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு கிடையாது. God rejected every single angel who was in the heavenly kingdom, and he himself came out of comfort zone. ஆண்டவர் கம்ஃபர்டபுளா இருக்கிறத விட்டு வெளியே வந்து he thought there is one big project. நானும் நீங்களும் பெரிய ப்ராஜெக்ட், நீங்க நம்புறீங்களா இல்லையோ, ஆண்டவர் நம்பினாரு. and today we are being saved by his blood because we are the most valuable project. நம்ம பிறந்த not the way we were born, but the way we are born again in Jesus Christ. hallelujah. நம்ம பிறந்தனால நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது, கர்த்தருக்குள் மறுபடியும் பிறந்தோம் பார்த்தீங்களா, அதனால கர்த்தர் நம்மளை உயர்த்தி உன்னதங்களை விட்டு இருக்க வச்சிருக்கிறார்.